வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 15 ஷ்மிட் ட்ரிகர் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன ஷ்மிட் ட்ரிகர் அப்படின்னா, இந்த படத்தில் பாருங்கள், இந்த படத்தில் ஒரு எஸ் பஃபர், எஸ் கேட் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த எஸ் கேட்டுக்கு நடுவில் ஒரு சிம்பிள் இருக்குது, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில், வெர்டிக்கல் ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிள் தான் ஷ்மிட் ட்ரிகருடைய சிம்பிள். அப்படி நம்ம சில கேட் ஐசிஸில், அதுவும் ஜெனரலாக ஒரு இன்புட்டுக்கு பயன்படுகிற கேட் ஐசிஸில் பார்த்திங்கன்னா, நம்ம சர்க்கியூட்ஸில் இந்த மாதிரி சிம்பிளோட அந்த ஐசியை போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சிம்பிள் இருந்தாலே அது வந்து ஷ்மிட் ட்ரிகர் ஐசிஸ்னு அர்த்தம். அந்த ஷ்மிட் ட்ரிகர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். சிமாஸ், பைசிமாஸ், டிடிஎல், லாஜிக் ஐசிஸ் எல்லாமே ஃபாஸ்ட் எட்ஜஸை தான் ப்ரிஃபர் பண்ணும். அதாவது என்னென்னா, ஹை டு லோ, லோ டு ஹை டிரான்ஸ்மிஷன்ஸில் வந்து அது வந்து என்ன செய்யும்னா ஃபாஸ்ட் எட்ஜஸை ப்ரிஃபர் பண்ணும். அப்படி இல்லை, அந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகும்னா, அந்த ஐசி வந்து எக்ஸசிவ் கரண்ட் எடுக்கும், அதனுடைய அவுட்புட்டில் ஆசிலேஷன்ஸ் இருக்கும், அண்ட் சில சமயங்களில் அது டிவைஸையே டேமேஜ் பண்ணலாம். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேவ் சிக்னல் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அது என்ன பெர்ஃபெக்ட் அப்படின்னா, 90 டிகிரியில் அதனுடைய எட்ஜஸ் இருக்கும். அதாவது லோ அப்படிங்கிறது 0 வோல்ட், ஹைங்கிறது 5 வோல்ட். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைசிங் எட்ஜ் அப்படிங்கிறது 0லேருந்து 5 நோக்கி போகக்கூடிய அந்த எட்ஜ் வந்து அது வந்து ரைசிங்கில் இருக்கிறதுனால அது ரைசிங் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் 5லேருந்து 0 நோக்கி வர எட்ஜை வந்து ஃபாலிங் எட்ஜ், அதாவது கீழே பார்க்க வரதுனால ஃபாலிங் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் வெர்டிக்கலாக 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் சிக்னல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ப்ராக்டிக்கலான இன்புட் சிக்னல்ஸ் எதுவுமே அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது அதனுடைய பல்சஸ். இந்த படத்தில் பாருங்கள், அந்த ரைசிங் எட்ஜ் வந்து டேப்பராக இருக்குது, 0ல் ஸ்டார்ட் ஆகுது, டேப்பராக ஏறி போய் அந்த ஹை 5 வோல்ட்டை ரீச் பண்ணுது. அதே மாதிரி ஃபாலிங் எட்ஜ் பாருங்கள், 5லேருந்து டேப்பராக இறங்கி வந்து 0வை ரீச் பண்ணுது. இதுதான் ப்ராக்டிக்கலாக இன்புட் சிக்னல் இப்படி தான் இருக்கும். ப்ராக்டிக்கல் இன்புட் சிக்னல்ஸ்லாம் அந்த டேப்பர் இருக்கும். அந்த டேப்பரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டைமிங் அந்த லோவில் ஸ்டார்ட் ஆகி ஹையை ரீச் ஆகிற வரைக்கும் உள்ள டைமிங்கை வந்து டிரான்சிஷன் டிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்சிஷன் டிலே இருக்கிறது நாட் ப்ரிஃபரபிள். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து ஸ்லோ எட்ஜஸ் சொல்லுவாங்க. எப்போல்லாம் அந்த மாதிரி ஸ்லோ எட்ஜஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிங் பவர் அப். ஆக்சுவலாக பவர் சப்ளை நம்ம ஆன் பண்ண உடனே அது வந்து இந்த ஸ்லோ எட்ஜஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தால புஷ் பட்டன் இன்புட்ஸ், நம்ம வந்து புஷ் பட்டன் வச்சுருப்போம் அந்த மைக்ரோ கண்ட்ரோலரில், கம்ப்யூட்டர்லலாம். அந்த இன்புட்ஸை நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப அதுலேருந்து வர சிக்னலும் இது மாதிரி ஸ்லோ எட்ஜஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த மெஷினில் நம்ம லிமிட் சுவிச்சஸ்லாம், இன்புட்டு சுவிச்சஸ்லாம் வச்சுருப்போம். அந்த மாதிரி மேனுவல் சுவிச்சஸ் எல்லாமே ஸ்லோவாக அதனுடைய எட்ஜு ரைஸ் ஆகிறதுக்கு அல்லது ரைஸ் ஆன எட்ஜு கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லோ எட்ஜஸ்னால் அதனுடைய அவுட்புட்டில் ஆசிலேஷன் இருக்கும், அவுட்புட் ஸ்டேபிளாக இருக்காது. மல்டிபிள் கிளாக்கிங், அதாவது ஒரு பல்ஸில் 2 ஸ்டெப்பு மூவ் ஆகும். மல்டிபிள் கிளாக்கிங் 2ன்னு இல்லை, 2க்கு மேற்பட்ட ஆகலாம். அடுத்தால எக்ஸஸ் கரண்ட்டு அந்த ஐசி வந்து ட்ரா பண்ணும். ஸோ அதே மாதிரி நாய்ஸி எட்ஜஸ், அதுவும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். என்னென்னா நாய்ஸி எட்ஜஸ், இந்த எட்ஜஸை பாருங்கள், அப்படி நாய்ஸ் இருக்குது, அதில் ஒரு க்ளீன் எட்ஜாக இல்லாமல் நாய்ஸி எட்ஜஸாக இருக்கிறது. இப்படி பல்ஸ் இருந்தாலும் அதுலேயும் இந்த மாதிரி ஆசிலேஷன், மல்டிபிள் கிளாக்கிங், எக்ஸஸ் கரண்ட் எல்லாமே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டையும் தவிர்ப்பதற்காக தான் ஷ்மிட் ட்ரிகர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அந்த ஷ்மிட் ட்ரிகர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும்னா, இந்த படத்தில் பாருங்கள், இன்புட் சிக்னல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்புட் சிக்னல் ஒரு ஸ்லோ எட்ஜஸாக ரைஸ் ஆகி 5 வோல்ட்டு போய் அப்புறம் ஸ்லோ எட்ஜஸாக கீழே பார்க்க டவுனில் வந்து 0 வோல்ட்டுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இன்புட் சிக்னல், இந்த அவுட்புட் சிக்னல் பாருங்கள், அந்த அளவுக்கு டேப்பர் இல்லாமல் அந்த ரொம்ப குறைவான டேப்பரில் ஸ்டீப்பாக மேலே போயிட்டு வருது. ஏன்னா இந்த ஷ்மிட் ட்ரிகர் தான் அதை அப்படி மாற்றுது. அது எப்படி மாற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் விடி ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மினிமம் மேக்ஸிமம்னு ஒரு பேண்ட்வித் கொடுத்துருக்கோம் மேலே, கீழே வந்து விடி மைனஸ் மினிமம் மேக்ஸிமம்னு ஒரு பேண்ட்வித் இருக்குது. இதில் இந்த இன்புட் சிக்னல் வந்து 0லேருந்து ஹையை நோக்கி, அதாவது 5 நோக்கி ரைஸ் ஆகிறப்ப அந்த விடி ப்ளஸ் பேண்ட்வித்துக்குள்ளே போகிறப்ப தான் என்னாகும், அது வந்து சுவிட்சஸ் டு ஹை லெவலுக்கு சுவிட்ச் ஆகும்.
அதே மாதிரி ஹையிலிருந்து லோ நோக்கி டேப்பராக வரும்போது எப்போ அந்த விடி மைனஸ் மேக்ஸிமம் மினிமம் பேண்ட்வித்துக்குள்ளே அந்த சிக்னல் லெவல் வரும்போது தான் அது வந்து ஹையிலிருந்து லோவாக சுவிட்ச் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு அவுட்புட் சிக்னல் வந்து ஓரளவுக்கு க்ளீன் சிக்னலாக டேப்பர் இல்லாமல் ஆல்மோஸ்ட் நியர் டு வெர்டிகல் சிக்னலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் ஸ்மித் ட்ரிகரை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த சிக்னலை இந்த ஸ்மித் ட்ரிகருடைய ஆக்ஷன் பாருங்கள். ரைஸ் ஆகிறது ஒரு தெர்ஷோல்டில், அதாவது 2 தெர்ஷோல்டு வோல்டேஜ் இருக்குது. ஒரு தெர்ஷோல்டில் 0 to 1 மாறும், அதாவது லோ டு ஹையாக மாறும். இன்னொரு தெர்ஷோல்டு வோல்டேஜில் ஹை டு லோவாக மாறும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆக்ஷனை வந்து ஹிஸ்டரிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹிஸ்டரிசிஸை நம்ம இன்னொரு உதாரணம் மூலமாக நம்ம விளக்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேட்டுப்பாளையம் ஊட்டிக்குள்ளே ஒரு ரோடு மேப் போட்டிருக்கோம். இதில் பாருங்கள், மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு 2 வழியாக போகலாம். ஒன்று வந்து குன்னூர் வழியாக ஊட்டிக்கு போகலாம், இன்னொன்று வந்து கோத்தகிரி வழியாக நம்ம ஊட்டிக்கு போகலாம். ஸோ இப்போ சீசன் டயத்தில், சம்மர் சீசன், ஹெவி டிராஃபிக், சண்டேஸ் அந்த மாதிரி டயத்தில் ஹெவி டிராஃபிக் இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 வழியும் ஒன் வேயாக மாற்றிடுவாங்க. அப்போ மேட்டுப்பாளையத்திலேருந்து ஊட்டிக்கு ஏறி போகிறது வந்து குன்னூர் வழியாகவும், ஊட்டியிலிருந்து இறங்கி வர்ற வண்டிகளெல்லாம் கோத்தகிரி வழியாகவும் அனுப்புவாங்க. ஸோ அதே தான் இந்த ஹிஸ்டரிசிஸ் இந்த படத்துலையும் பாருங்கள். அந்த ஸ்மித் ட்ரிகருடைய படத்தில் மேட்டுப்பாளையத்தை வந்து லோ அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஊட்டி வந்து ஹை அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ குன்னூர் வழி ஏறி போகிறதுனால அது வந்து என்ன சொல்கிறது, ரைசிங் எட்ஜு, கோத்தகிரி வழி வந்து ஃபாலிங் எட்ஜு. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்மித் ட்ரிகர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். டைப்ஸ் ஆஃப் ஸ்மித் ட்ரிகர்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நான் இன்வெர்ட்டிங் ஸ்மித் ட்ரிகர்ஸ், இன்னொன்று வந்து இன்வெர்ட்டிங். நான் இன்வெர்ட்டிங் ஸ்மித் ட்ரிகர் என்ன பண்ணுதுன்னா அந்த இன்புட் மேலே பார்க்க இருக்கிறப்ப அவுட்புட்டும் மேலே பார்க்கவே இருக்குது, அதாவது பாசிட்டிவில் இருக்குது. இன்வெர்ட்டிங் ஸ்மித் ட்ரிகர்ஸில் பாருங்கள், இன்புட் மேலே பார்க்க இருக்கிறப்ப அவுட்புட் வந்து கீழே பார்க்க இருக்குது, நெகட்டிவில் இருக்கிறது. ஸோ இந்த 2 டைப் ஸ்மித் ட்ரிகர்ஸுக்கும் சிம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கிறது நான் இன்வெர்ட்டிங் ஸ்மித் ட்ரிகருடைய சிம்பிள், க்ரீன் கலரில் போட்டிருக்கிறது இன்வெர்ட்டிங் ஸ்மித் ட்ரிகருடைய சிம்பிள். ஸோ நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல என்ன மாதிரி வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ லேட்டஸ்ட்டாக வருகிற ஐசிஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்மித் ட்ரிகர்டு இன்புட்டாகத்தான் வருகிறது. பழைய ஐசிஸில் அந்த மாதிரி இல்லாமல், அது இல்லாமல் நார்மல் நான் ஸ்மித் ட்ரிகர் இன்புட்ஸ் உள்ள ஐசிஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வர்றது எல்லாமே ஸ்மித் ட்ரிகராக தான் வருது. அப்படியே இருந்தாலும் நம்ம அதை வந்து என்ஷூர் பண்ணி அந்த டைப் ஆஃப் ஐசிஸை பயன்படுத்தினா நம்மளுடைய சர்க்கியூட்டில் நாய்ஸஸ், ஆசிலேஷன், மல்டிபிள் கிளாக்கிங், அப்புறம் எக்ஸஸ் கரண்ட் இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். க்ளீனான ஒரு அவுட்புட் சிக்னலை நம்ம அதிலேருந்து பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இந்த ஸ்மித் ட்ரிகர் என்னெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைன் வேவை ஸ்கொயர் வேவாக மாற்றுறதுக்கு இந்த ஸ்மித் ட்ரிகரை பயன்படுத்தலாம். அடுத்தால நாய்ஸி சிக்னலாக இருந்துச்சுன்னா அந்த நாய்ஸை க்ளீன் பண்ணி ஒரு பியூர் பல்ஸாக அதை மாற்றுறதுக்கு இந்த ஸ்மித் ட்ரிகர்ஸ் பயன்படுத்தலாம். அடுத்தால ஸ்லோ எட்ஜஸை ஃபாஸ்ட் எட்ஜஸாக மாற்றுறதுக்கும் இந்த ஸ்மித் ட்ரிகர்ஸ் பயன்படுகிறது. இது தவிர இந்த ஸ்மித் ட்ரிகர்ஸ் இன்னொரு ஐசிலையும் நமக்கு நார்மலாக வரும். அது எந்த ஐசின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு 555 ஐசியை நம்ம ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட்டராக பயன்படுத்துகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான தெர்ஷோல்டு இருக்கும். அந்த ஹைக்கு மாறுறதுக்கு, அதாவது அந்த ஐசிக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளிப்ஃப்ளாப் செட் ஆகிறதுக்கு 2/3 ஆஃப் அப்ளைடு வோல்டேஜ் செட்டாக மாறும். அந்த ஃப்ளிப்ஃப்ளாப் ரீசெட் ஆகிறது வந்து 1/3 ஆஃப் அப்ளைடு வோல்டேஜில் மாறும். அதன் மூலம் அந்த ஐசி வந்து என்ன செய்யும், ஒரு அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டராக நான் இன்வெர்ட்டிங் ஸ்மித் ட்ரிகராக அது ஒர்க் பண்ணும். அதனுடைய ஆப்ரேஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம ஏற்கனவே அது சம்மந்தமாக ஸ்கொயர் வேவ் ஜெனரேட்டர்னு ஒரு 555 ஐசி சம்மந்தமான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஃபங்க்ஷனும் நல்லா புரியும். இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஸ்மித் ட்ரிகர்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது எதற்காக பயன்படுகிறது, அதன் மூலமாக எலக்ட்ரானிக்ஸில் என்ன யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,
உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் எங்களுடைய கமெண்ட்ஸில், எங்கள் சேனல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.